இந்த ஸ்தலத்தில் நர்த்தன கணபதி என்று சொல்லக்கூடிய அந்த நடனமாடக்கூடிய அருமையான காட்சியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 2 பக்கமும் ராகு கேதுக்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. சர்ப்பதோஷ நிவர்த்தி. இந்த சர்ப்பதோஷம் சொல்றீங்க சாமி, எப்பயுமே நிறைய சர்ப்பதோஷம் சொல்றீங்க. இதில் சர்ப்பதோஷத்தில் நிறைய வகை இருக்குங்க. உத்தம சர்ப்பதோஷம், இந்த சர்ப்பதோஷ நிவர்த்தி இன்மை, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த வகையில் இந்த கோவில் இருக்கக்கூடிய உத்தம சர்ப்பதோஷ நிவர்த்தி என்று சொல்லக்கூடிய அப்படின்னா என்னன்னா, சர்ப்பதோஷம் வந்ததுக்கு ஜாதகர் காரணம் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் உத்தம சர்ப்பதோஷம்னு பேர். அது நமக்கு தெரியாது, நம்மளை அறியாமலே வர்றது. அது என்ன சொல்கிறீங்க, இப்போது அப்பார்ட்மெண்ட்டு வீடெல்லாம் கட்டும்போது புற்றுகள் இருந்திருக்கும். அந்த புற்றுகளில் இருக்கக்கூடிய இது நமக்கு தெரியாது. அறியாமல் செய்த தவற்றால் வரக்கூடிய சர்ப்பதோஷத்துக்கு பேர் உத்தம சர்ப்பதோஷம்னு பேர். இந்த ஆலயத்தில் உத்தம சர்ப்பதோஷம் நிவர்த்தி விநாயகர் அருளால் இங்கே ரொம்ப ஞான முகத்துடன் இருக்கக்கூடிய இந்த விநாயகரை வணங்கினால் கண்டிப்பாக இதில் உங்களுக்கு சர்ப்பதோஷ நிவர்த்தியும் கிடைக்கிறது. இந்த கோவில் பிரணவ வடிவில் அமைந்துள்ளது. பிரணவம்னா என்னங்க, ஓம். ஓம் என்ற ஓம்காரம் என்று சொல்லக்கூடிய ஓம் வடிவில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. ஒரு மகா சிறப்பு. இது நம்ம பார்த்த கோயில்கள் எங்கேயுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கோயில் அமையிறது ரொம்ப அபூர்வம். ஏன்னா நம்ம உடம்பை சுற்றி ஓடக்கூடிய கதிர்கள் ஓம் எனும் பிரணவத்திற்கு முன்னாக ஓடுகிறது. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது ஓம் என்ற வடிவத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. இந்த கோவிலோட சிறப்பு ஒரு நாள் முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். சமணர்கள் சைவ சமயத்தை தழுவியவர்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்தியிருக்காங்க அந்த காலத்தில். சம்பந்தர் இந்த ஆலயத்துக்கு வந்த பொழுது ஒரு பாம்பை விட்டு கடிக்க சொல்லி அந்த பாம்பு சிவபெருமான் சந்நிதிக்கு போனது திரும்பி வரல என்பது மாதிரியான வரலாறுலாம் இருக்குது. பஞ்சபூத ஸ்தலங்கள், நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு தனித்தனியா போனாலும் இந்த ஒரே கோயிலில் பஞ்சபூத ஸ்தலங்களுக்கான மகிமை இந்த இடத்துல இருக்கு. நீர் ஜலகண்டேஸ்வரர், காற்று, ஆகாயம், நிலம், நீர், நெருப்பு, சிவலிங்கங்கள் பஞ்சபூதங்களாக இருக்கிறது. திருவோத்தூர் என்கின்ற தலம் தொண்டை நாட்டில் 8வது தலமாக இங்கே விளங்குகின்றது. இது சேயாற்றங்கரையின் அமைந்துள்ளது. சேயாறு என்பது முருகப்பெருமானால் வேலால் கீறி கொண்டு வந்த தலம், கொண்டு வந்த ஆறு. அதனால் அதற்கு சேயாறு என்று பெயர். அடுத்ததாக இங்கே இறைவன் வேதபுரீஸ்வரர் என்று இருக்கின்றார். வேதங்களின் பொருள்களை தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் எல்லோருக்கும் இங்கே அந்தணராக இருந்து அந்த வேதத்தின் பொருளை விரிவாக எடுத்துரைத்தார். அதனால இங்கே அவருக்கு வேதபுரீஸ்வரர் என்கின்ற பெயர். இத்தலத்திற்கு வேதபுரம் என்று பெயர் உண்டாகியது. அதே போல அம்பாள் இங்கே திருமண கோலத்தோடு இங்கே வழிபாடு செய்கின்ற கோலத்தில் இருப்பாள். தட்சன் யாகத்தில் செய்த தவறுக்காக இங்கே இறைவன் சொற்படி இங்கே வழிபாடு செய்ய வருகின்றாள். ஆடி போரம் நன்னாளில் இங்கே திருமணம் பூண்டார்கள். அடுத்ததாக இங்கே ஞானசம்பந்த பெருமான் இங்கே அற்புதம் நிகழ்த்திய தலம். ஞானசம்பந்த பெருமான் மதுரையில் நிகழ்த்தியவாறு இங்கேயும் அனல்வாதம், புனல்வாதம் ஆகிய 2 வாதங்களையும் நிகழ்த்தி இங்கே சமணர்கள் கூட்டத்தை கலங்க வைத்து அவர்கள் பலர் சமணர்கள் சைவத்தை சார வைத்தார். அது சமயம் ஒரு அடியாருடைய வேண்டுகோளுக்கு இறங்கி இங்கே எம்பெருமான் இங்கே எல்லா பனைகளும் ஆண் பனையாக இருக்கின்றது, காய்க்கவில்லை என்று வருத்தத்தை சொல்லும்போது அவர் இங்கே குறும்பை ஆண்பனை ஈன்குலை ஓத்தூர் அரும்பு கொன்றை அடிகளை பெரும் புகழையுள் ஞான சம்பந்தன் சொல் விரும்புவார் வினை வீடே என்ற ஒரு பாடலை பாடி இங்கே ஆண் பனையில் கொலை ஈன்ற செய்கின்றார். அர்த்தநாரீஸ்வரராக இந்த தலத்திற்கு வரும் வழிகள் காஞ்சிபுரத்திலிருந்து வடமேற்கே 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அதே போல் ஆரணியிலிருந்து கிழக்கு முகமாக 32 கிலோமீட்டரும், வந்தவாசியிலிருந்து வடமேற்காக 20 கிலோமீட்டர் தொலைவிலும் இத்தலம் அமைந்துள்ளது. எல்லா இடத்திலிருந்தும் இத்தலத்திற்கு வருவதற்கு வழிகள் உண்டு. शिरशुद्ध गंगा शिवा वामभागं बहुतीर्थकेशं सदा मान्त्रिनेत्रं फणीनागकर्णं सदा फालचन्द्रं भजे पार्वती वल्लभं नीलकण्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठम्
करे शूलधारं महाकष्टनाशं सुरेशं वरेशं महेशं जनेशं धने चारुगीशं ध्वजेशं गिरीशं भजे पार्वती वल्लभं नीलकण्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठम् उदासं सुदासं सुखैलासवासं धरानिर्धरं संस्थितं ह्यादिदेवम् अजाहेमकल्पद्रुमं कल्पसेव्यं भजे पार्वती वल्लभं नीलकण्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठम्